வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு நல்ல பழைய காலத்து வந்து கண்டிப்பாக பாட்டிகளெல்லாம் செய்வாங்க. ரவை உருண்டை தான் செய்ய போகிறோம். ரவை உருண்டை வந்து 2-3 டைப்பாக செய்யலாம். இப்போ வந்து நான் செய்கிறது வந்து வீட்டில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் செஞ்ச மாதிரி தான் நான் செய்கிறேன். முழு ரவையை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன். அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியாக அப்படியே வந்து நம்ம உடச்சி சாப்பிடும்போது அப்படியே பூ மாதிரி உடையணும். அந்த மாதிரி செஞ்சால் யாராலும் ரசித்து சாப்பிட்லாம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு நெய் அதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்தாக்க. நம்ம விருப்பம்தான், இது எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அது நம்மளுடைய விருப்பம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 200 கிராம்ஸ் ரவை இதில் சேர்க்குறேன். 200 கிராம் ரவைக்கு வந்து, அதாவது இதில் வந்து 1/4 சர்க்கரை போட்டால் தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை வந்து முழுசாக போடாமல் அது மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அப்போல்லாம் வந்து அப்படியே தான் சர்க்கரையை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்மளுக்கு மிக்சியெல்லாம் அவைலபிளாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் நைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது வந்து நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் நல்லா நெய்யில் நல்லா வறுத்துட்டு, இது வந்து கொப்பரை தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி கொப்பரை தேங்காய், நல்லா காஞ்ச கொப்பரை தேங்காவை தான் துருவி வச்சா தான் இது ரவை உருண்டை வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். பச்சை தேங்காய் போட்டோங்கன்னா ஒரு நாள் தான் சாப்பிட முடியும், சீக்கிரமாக கெட்டுடும். இது வந்து நம்ம போடும்போது கொஞ்ச நாள் தாங்கும், ஒரு 10 நாளைக்கு கூட தாங்கும். இப்போ கொப்பரை தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். கொப்பரை தேங்காவை சேர்த்தாச்சு. இதில் நல்லா நெய்யில் கமகமகான்னு நல்ல வாசனை, ரவை வந்து பொரியறது. நல்லா வறுத்துட்டு இதில் வந்து 3/4 அளவுக்கு, இப்போ 200 கிராம் ரவை எடுத்துருக்கேன்னா அதில் ஒரு 175 கிராம்ஸ் வந்து சர்க்கரை. இதில் வந்து பாருங்கள், சர்க்கரை தூள் அப்படி சேர்த்துட்டு, சர்க்கரையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் விட்டால் கூட ஒரு மாதிரி இதை மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கையோடு வறுத்துட்டே இருக்கணும். இதுக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுடலாம். இது கொஞ்சம் லைட்டாக அந்த சர்க்கரை வந்து லேசாக இலகி வர்ற மாதிரி பதத்தில் நாம் ஆஃப் பண்ணோம்னாக்க உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த சூட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இலகி வரணும் அந்த சுகரோடைய இது. இது வெறும் நெய்யவே விட்டு கூட நம்ம வந்து நெய்யை இன்னும் நிறைய உருக்கி விட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கலாம். இல்லைன்னா பால் கொஞ்சம் நல்லா சுட வச்சுட்டு, பாலை கொஞ்சம் சுட வச்சுட்டு, ஒரு பக்கம் பாலை நம்ம சுட வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதில் விட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கலாம். ஏன்னா ரவை வந்து சூடாக இருக்கும்போது நம்ம கை இப்போது வச்சு உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் பால் கொஞ்சம் லேசாக சுட பண்ணிவிட்டு இதை வந்து லேசாக அப்படி விட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் இப்படி இருந்தால் தான் நம்ம இது வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் கூட இது தாங்கும். பொதுவாக இது நல்ல ஒரு பண்டிகைகள் அதுக்கு எல்லாத்துக்குமே செய்வாங்க. நல்ல திராட்சை, முந்திரி
எல்லாம் போட்டு அப்படியே உருட்டோன்னா நல்லா உருண்டுட்டு வருது பாருங்கள். முந்திரி, திராட்சை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிட்டோம்னாக்கா எல்லாமே ஒரு ரிச் ஃபுட் ஆகிடுது. வாய்க்கு வரும்போது சூப்பராக இருக்கும் அந்த முந்திரியும் திராட்சையும். நம்ம இந்த அளவுக்கு நிறைய நெய் விட்டு பிசைஞ்சால் டேஸ்ட்டு தான். ஆனால் நம்மளுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ், அதாவது இந்த அளவுக்கு விடணுமான்னு தோன்றதுனால கொஞ்சம் பால் தெளித்து லைட்டாக ஈவினிங்கில் கொஞ்சம் ஏதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருந்தானே ஆக்சுவலாக மசாலா பொரி, அது கூட ரொம்ப நல்ல ஒரு இதுதான். நம்மளுக்கு சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக இருக்குது. இவ்வளோ சாப்பிட்டாலும் அது வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று அதாவது இதுக்கு முந்தைய ஒரு பேல் பூரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாராவது செஞ்சுருந்தா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது பேல் பூரி. ரவை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு 10 மினிட்ஸ் தான் வேலை. நல்ல ஒரு டேஸ்டியான இனிப்பு பிடிச்சவங்களுக்கு 2-3 உருண்டை கூட சாப்பிட்றலாம் ஒரே டைமில். இந்த முழு ரவையை வச்சு செய்யும்போது தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டு. ரவையை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கூட நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அதை விட வந்து உங்களுக்கு ரவையை வந்து முழுசாகவே நல்லா நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வேறு தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.